அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நித்தியம் டிவியின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கர்த்தாவே சொல்லும் என்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவனுக்கே மகிமை. அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் பேசும் ஆண்டவரே. மாம்சம் சுயம் எல்லாம் அடைக்கப்பட்டு ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று பவுல் இங்கே அழகாய் பேசுகிறார். உண்மையான ஒரு வசனம், ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மை, the glory of the cross of Jesus Christ. அல்லேலூயா. அதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே ஒரு மேன்மை உண்டு. அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார். பாருங்க, பவுல் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்தது. பவுல் மேன்மை பாராட்டணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் விசேஷங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு அவருடைய படிப்பு, நல்ல படித்த மனுஷன், கமாலியருடைய பாதத்தை கீழே உட்கார்ந்து படித்த மனுஷன். அடுத்து நல்ல செல்வமுடைய ஒரு மனுஷன். அல்லேலூயா. நல்ல ஒரு செல்வமுடைய மனுஷன் இல்லாவிட்டால் ரோம குடியரசு அவருக்கு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் வைத்திருந்தால்தான் ரோம குடியுரிமையை கொடுப்பார்கள். ஆனால் ரோம குடியுரிமையை அவர் பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய அவருக்கு ஆஸ்திகள் உண்டு, பணம், சொத்து, செல்வங்கள் இருந்தது. அடுத்து பார்க்கும்பொழுது அவருடைய வளர்ப்பு, ஒரு பரிசேயனாக அவர் வளர்க்கப்பட்டார். அல்லேலூயா. ஒரு யூத குடும்பத்தில் பிறந்து பென்யமீன் கோத்திரம், அவருடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், நல்ல ஒரு வளர்ப்பு. அல்லேலூயா. அவர் பரிசேயனாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கற்று தெரிந்த ஒரு மனுஷன். அப்படி பார்க்கும் வேளையில் இவர் பாராட்டக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் அவருக்கு இருந்தது இல்லையா? அவர் பாராட்டக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருந்தது. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் வெறும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்கிறார். சரிங்களா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. என் படிப்பு, என் செல்வம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய வளர்ப்பு, எனக்கு இருக்கிற எல்லா விசேஷங்களும், என்னுடைய திறமை எதுவுமே எனக்கு முக்கியம் அல்ல. அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் என்று அவர் சொல்றார். அப்படி என்ன மேன்மை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் இருக்கிறது என்று நாம் தியானிப்போம். முதலாவதாக சகிப்பு தன்மை. நாம் எதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நாம் பார்க்கிற வேளையில் அது சகிப்பு தன்மை. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சகிப்பு தன்மையை காட்டுகிறது. அதற்காக அவருடைய சிலுவையை நாம் மேன்மை பாராட்டணும். பாருங்க, 1 பேதுரு 2:20 நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:20 பாருங்க, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று இங்கே பேதுரு அழகாக சொல்றார். அப்போ ஏன் இந்த சகிப்புத்தன்மைக்காக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் ஏன் மேன்மை பாராட்டணும் என்று நாம் பார்க்கிற வேளையில், இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற வேளையில் என்ன இங்கே பேதுரு சொல்ல வரார்? குற்றம் செய்து நாம் தண்டிக்கப்படுறோன்னு வைங்களேன், நம்ம செஞ்சது தப்பு, அதனால நம்ம தண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தண்டனையை நம்ம சகிப்பது என்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நம்ம செஞ்ச குற்றத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நன்மை செய்து, அல்லேலூயா, நன்மை செய்து பாடுபடும் போது அதை நாம் பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். அதுதான் இயேசு அங்கே சிலுவையிலே பண்ணார். இயேசு தான் செஞ்ச தப்புக்காக அவர் சிலுவைக்கு போகவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக,
நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவைக்கு போனார். அப்போ பாருங்க, அவர் எந்த பாவமும் செய்யல, அவர் எந்த தப்பும் செய்யல, அவர் எந்த தவறும் செய்யல. ஆனால் அவர் பாடுபடுறார், நன்மை தான் செஞ்சார். அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிற வேளையில் அவர் நன்மை தான் செய்தார், தீமை செய்யவே இல்லை. ஆனால் நன்மை செய்ததற்காக அவர் பாடுபடுத்தப்பட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அப்போ அதுதான் கீர்த்தி, அதுதான் தேவனுக்கு பிரீதி. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். பாருங்க, நம்முடைய கண்களுக்கு அவருடைய சிலுவைனா அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை மாத்திரம்தான் நாம் நினைவு கூறுறோம் இல்லையா? அதை மாத்திரம்தான் நினைவு கூறுவோம். ஆனால் பாருங்க, அதோடு அதற்கு முன்பாகவும் அவர் அநேக பாடுகளை பட்டார் என்று பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அங்கே 55 64 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் அங்கே 14ஆம் அதிகாரத்தில் 55ஆம் வசனத்திலிருந்து 64ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவரை என்னென்னமோ பேசுகிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். முதல்ல 55ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் வேளையில், பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. சரியா? அப்போ என்ன, அவருக்கு விரோதமாக சாட்சி சொல்லணும்னு சொல்லி தேடுறாங்க, யாருமே கிடைக்கல. அப்புறம் பொய் சாட்சி சொல்லி பார்க்குறாங்க, அதுவும் எடுபடவில்லை. அதற்கு பிறகு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், இவர் 3 நாளைக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், இந்த தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன் என்று சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று பொய் சாட்சி சொல்கிறாங்க. அதுவும் எடுபடாமல் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்போது பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், இவர்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு உமக்கு விரோதமாக சொல்கிறாங்களே, அதை குறித்து நீர் எதுவும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்கும்போது இயேசு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இதுதான் இருக்கும். இயேசு பேசாமல் இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். அப்போது எங்களுக்கு சொல்லுங்கள், என்னது, நீர் தான் தேவனுடைய குமாரனா, போற்றப்படக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நீர்தானான்னு சொல்லும்போது அப்போ அவர் வாயத்தந்து சொல்லுகிறார், நான் அவர்தான், சர்வ வல்லவருடைய வலது பாசத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறதையும் மேகங்கள் மேலே வருவதையும் நீங்கள் இனி பார்ப்பீர்கள் என்று சொல்லும்போது உடனே பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை இதை கேட்ட உடனே கிழித்து, வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன, தேவ தூஷணத்தை இவன் வாயிலிருந்து கேட்டீங்களே, இவன் எதற்கு பாத்திரனா இருக்கிறான் கேட்கும்போது எல்லாரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர் முகத்தை மூடவும் அப்புறம் அவரை கொட்டுறாங்க, ஞான திருஷ்டினால் பார்த்து சொல் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணி அவருடைய கன்னத்தில் அறைகிறார்கள். அதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அப்போ பார்க்கிற வேளையில் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம் அவருக்கு நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாடுகளை அவர் சகித்தார். நம்மால் அதை சகிக்க முடியுமா? நம்ம கொஞ்சம் நம்மை அவமானப்படுத்தினாலே அவ்வளோதான், கொஞ்சம் நம்ம யாராவது எதனா பேசிட்டாலே அவ்வளோதான், நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம தண்டனை அனுபவிச்சாலே நம்மளால் தாங்க முடியாது. அது இல்லை, உண்மைதானே? உண்மைதான். நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், தண்டனை அனுபவிக்கணும் சொன்னால் நம்மளால் தாங்க முடியுமா? சகிப்போமா? நாம் செஞ்ச தப்புக்கு தண்டனை, அதுவே நம்மளால் சகிக்க முடியாது. ஆனால் இங்கே அவர் செய்யாத குற்றத்துக்காக ஒரு தப்பும் அவர் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை, அங்கே அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். யாருக்காக? நமக்காக. பாருங்க, எவ்வளோ பேச்சு. அவர் என்ன சொன்னார்? தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து சொன்னார். இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே கட்டுவேன்னு சொன்னது தன்னை பற்றி. அதை கூட புரிந்து கொள்ளாமல் இவர்கள் அதை ஒரு குற்றமாக சொன்னார்கள். அதற்கு பிறகு எங்களுக்கு உண்மையை சொல்லு என்று சொல்லி அவர்கள் நீர்தான் தேவனுடைய குமாரனா கேட்கும்போது அவர் உண்மையை தான் சொல்கிறார், அவர் பொய் சொல்லலை, அவர் உண்மையை தான் சொல்கிறார். அதை இவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காமல் என்ன சொன்னாங்க? தேவ தூஷணம் சொல்கிறான் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு அவரை படாத பாடு, சித்திரவதை செய்கிறார்கள். லிட்ரலி டார்ச்சர். அவ்வளோதான், ஒரு பயங்கரமான சித்திரவதை நடக்குது. எத்தனை பேர் அரைஞ்சாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் தள்ள கொட்டினாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் அவரை முகத்தை மூடினாங்கன்னு தெரியாது. முகத்தை மூடிட்டு அடி நம்ம ஒருத்தருடைய முகத்தை மூடிட்டு அரையிறதும் கொட்டுறதோன்னா எப்படி இருக்கும்? யார் அடிக்கிறா, யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அந்த சங்கத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? எல்லாருமே
அப்படியாக இயேசுவை என்ன பண்ணாங்க? பாடுகளுக்கு உட்படுத்தும் போது அவர் சகித்தார். அதை சகித்தார். அதனால தான் பாருங்கள், பிலாத்து கிட்ட கொண்டு போகும்போது அவரை பார்த்து பிலாத்துவே ஆச்சரியப்படுறான். இவ்வளோ குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சொல்கிறாங்க. இவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு. அவன் ஆச்சரியப்பட்டான் என்று பார்க்கிறோம். மார்க் 15 அதே அடுத்த அதிகாரத்தில் 3-5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க் 15 3-5 பாருங்கள். இப்போது பிலாத்துக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பிலாத்துக்கிட்ட கூப்பிட்டு போகும்போது அநேக குற்றங்களை சாட்டினாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. அப்போ பாருங்கள், பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்குறான், இவ்வளோ குற்றங்களை உன் மேலே சாட்டுறாங்களே, நீர் ஒன்றும் சொல்கிறது இல்லையா, மறு உத்தரவு கொடுக்கறது இல்லையானா? இயேசு அமைதியாக இருக்கிறாரு. பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். ஆனால் பிலாத்துக்கு தெரியுது. அதே அதிகாரத்தில் மார்க் 15:9 பாருங்களேன், பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்துக்கு தெரியுது, இவர் எந்த தப்பும் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் பொறாமையினால தான் இவரை பிடிச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பிலாத்து கண்டுபிடிக்கிறான். அப்போ ஏன் பிலாத்து ஆச்சரியப்பட்டான்னு சொன்னால், இப்போது நம்ம தப்பே செஞ்சுருக்கிறோன்னு வைங்களேன், மனித இயல்பு என்னது, மனிதனுடைய சுபாவம் என்னது? தப்பு செய்தால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், நான் தப்பு செஞ்சேன், நான் தவறு செய்தேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் மனிதனுடைய இயற்கையான சுபாவம். அது மனிதனுக்குள்ளே இருக்கிற சுபாவம். எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. பழி போட்டாங்க பார்த்தீங்களா, ஆதாம் ஏவாள் மேலேயும், ஏவாள் சர்பத்தின் மேலேயும். அதுதான் மனிதனுடைய சுபாவம். செய்த தவறை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இவர் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு போடுறாங்க. இவர் எந்த தவறும் செய்யலைன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் அமைதியாக இருக்கிறார். ஐயோ, நான் அப்படிலாம் செய்யலைங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க பொய் பேசுகிறாங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை, நான் பாவமே செய்யலை, வேணா இந்த விபச்சார ஸ்ரீயை கூப்பிட்டு கேளுங்க, என் சீஷர்களை கூப்பிட்டு கேளுங்க, என்னுடைய அந்த மகத்தில் மரியாதை கூப்பிட்டு கேளுங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க, நான் யாருக்குன்னா இந்த தீங்கு செஞ்சனா, எந்த பாவமும் செஞ்சனா, எதுவுமே அவர் பேசாமல் ஒரு மனிதன் எப்படி செயல்படுவானோ, அந்த இடத்துல எப்படி அவன் பேசுவானோ அதற்கு நேர் விரோதமாக நிற்கிறார், அமைதியாக இருக்கிறார். அதுதான் பிலாத்துக்கு ஆச்சரியமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் மனிதனுடைய சுபாவத்திற்கு விரோதமானது. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை சாதாரண மனிதனால் வாழ முடியாது. ஒரு மாம்சத்தாலே ஆளுகை செய்யப்படுகிற மனிதனாலே வாழ முடியாது. அதனால தான் அவரே நம்மை வாழ வைக்கிறார். அதற்கு தான் பரிசுத்தாவினர் கொடுக்கப்படுகிறார். பரிசுத்தாவியானவர் தான் நம்மை இயேசு எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். அவர்தான் ஆவிக்குரிய கனிகளாகிய இயேசுவின் சுபாவங்களை நமக்கு கொடுத்து நம்மை அவரை போல வாழ வைப்பார். அவர் தான் பண்ண முடியும், நம்மளால முடியாது. ஏன்னா எல்லாமே விரோதமானது. மனுஷனுடைய இயற்கையான சுபாவத்திற்கு அத்தனையும் விரோதமானது. ஆனால் அங்கே அமைதியாக நிற்கிறார். அதற்கு தான் பவுல் சொல்கிறாரு, சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஏன் மேன்மை பாராட்டணும் தெரியுமா? செய்யாத குற்றத்துக்காக அவர் எந்த தப்பும் பண்ணாத இருக்கையில், ஒரு பாவம் செய்யாத இருக்கையில் நமக்காக சகித்தாரே. பவுலுடைய படிப்பு அதை செய்யலை, அவருடைய அந்தஸ்து அதை செய்யலை, அவருடைய எந்த ஒரு திறமையும் அதை செய்யலை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் செய்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். நாமும் மேன்மை பாராட்டணும். நம்மை குறித்து மேன்மை பாராட்டுறது நம்ம ஒன்றுமே கிடையாது. நமக்காக அவர் அங்கே சகிச்சார்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்ட கூடாது. அல்லேலூயா. சகிப்பு, for the endurance he showed on the cross. He took our infirmities and he took our sorrows, and lots of false accusations were given against him. Still he kept quiet. Why? Because of you and me. நமக்காக தான் அவர் அப்படி இருந்தார். அதனால தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அடுத்தது எதுக்கு மேன்மை பாராட்டணும் சொன்னால், அந்த இடத்திற்காக அவர் தெரிந்தெடுத்தார். இந்த கொல்கதா என்ற அந்த இடம், அந்த மலைக்காக அவரை நாம் மேன்மை பாராட்டணும். அவர் சிலுவையை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யோவான் 19 அங்கே 17 பாருங்க. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இந்த இடம்
இப்போ இந்த கொல்கதா என்ற இடத்திற்கு என்ன அர்த்தம்னா மண்டை ஓடு என்ற அர்த்தம். அந்த அந்த குன்று பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் மனுஷனுடைய மண்டை ஓடு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால தான் கொல்கதா கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போனா மண்டை ஓடு போல இருக்கிற அந்த மலை, அங்கே தான் அவர் சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். எதற்கு அந்த இடத்தை இயேசு தெரிந்தெடுத்தார் தாம் சிலுவையில் அறையப்படுறதுக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது, மண்டை ஓடு எதனை குறிக்கிறது? மண்டை ஓடு எதனை குறிக்கிறது? முதல்ல நம்ம ஒரு மண்டை ஓட்டை பார்த்தோம்னா என்ன நமக்கு வரும் உணர்வுகள்? பயம். முதல் உணர்வு என்ன வரும்? பயம். அல்லேலூயா. ஆதியாகமம் 3:10 தான் முதல் முறையாக பயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிற வேளையில் அடுத்து ஆபத்து. அடுத்து அந்த மண்டை ஓடு எதை குறிக்கிறது? ஆபத்து. அல்லேலூயா. சங்கீதம் 50:15. அடுத்து மரணம். எபிரேயர் 2:14. இந்த காரியங்களை இந்த மண்டை ஓடு நம்ம ஒரு மண்டை ஓட்டை பார்த்தாலே பயம் வரும். அடுத்து ஏதோ ஒரு ஆபத்து இடத்துல நிற்கிறோம் தெரியும். அடுத்து மரண பயம் நம்மை தாக்கும். இதை இயேசு சிலுவையில் முறியடித்தார். அல்லேலூயா. இந்த பயத்தை, நமக்கு விரோதமாய் வருகிற ஆபத்துகளை, மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றார், சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். என் படிப்பு அதை செய்யலை, என்னுடைய அந்தஸ்து அதை செய்யலை, என்னுடைய வளர்ப்பு அதை செய்யலை, எனக்குள்ளே இருக்கிற திறமைகள் அதை செய்யலை. எது செய்தது? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அவர்தான் அதை செய்து முடித்தபடினாலே அந்த சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றார். நாமும் பாருங்க, நம்முடைய பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பயமே இருக்காது. ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம்மளுடைய திறமை இதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இது நமக்கு செஞ்சிருக்கா? கிடையாது. அவருடைய சிலுவை தான் இதை பெற்று கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணணும்? அவருடைய சிலுவையை தான் நாம் மேன்மை பாராட்டணும். அதற்கு தான் இந்த இடத்தை தெரிந்தெடுத்தார். மண்டை ஓடு மாதிரி காட்சி அடிக்கிற இடத்தை ஏன் தெரிந்தெடுத்தார் சொன்னால், இந்த காரணத்துக்கு தான். நம்ம இந்த பயம், நமக்கு விரோதமாக வருகிற ஆபத்து, நம்ம இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் என்ன பண்ணாரு? அந்த இடத்தை தெரிந்தெடுத்தார். அப்போ அவர் தெரிந்தெடுத்த இடத்திற்காக, அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்திற்காக அவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்பொழுது கையெழுத்து கொலைக்கப்பட்டதற்காக நாம் அவரை மேன்மை பாராட்ட வேண்டும். பாருங்க, கொலோசையர் 2:14-15 நாம் வாசிக்கலாம். கொலோசையர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம். அங்கே பாருங்க, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு எதிரிடையாக ஒரு கையெழுத்து இருந்ததாம். அதை இயேசு மாற்றினார் சிலுவையில். அப்போ நமக்கு எதிராக ஒரு கையெழுத்து இருந்தது. அதை இயேசு என்ன பண்ணாரு? உரிந்து கொண்டார், அதை குலைத்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த எல்லா அதிகாரமும் சாத்தானிடம் சென்றது. அவன் அதை வஞ்சித்து பறித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவன் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். யாரால? இயேசுவாலேயே அழைக்கப்படுகிறான். ஆனால் உண்மையான உலகத்தின் அதிபதி நாம் தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நமக்கு கையில் தான் தேவன் எல்லா பூமியின் அதிகாரங்களையும், பூமியை ஆளக்கூடிய எல்லா விதமான தகுதிகளையும் நம்ம கையில் தான் தேவன் கொடுத்தார். நாம் அதை என்ன பண்ணோம்? சாத்தானுடைய பேச்சை நம்பி வஞ்சிக்கப்பட்டு அதை இழந்து போனோம் என்று நாம் பார்க்கிறோம். அதை மறுபடியும் மனிதன்கிட்ட திரும்பி கொடுக்கத்தான், மறுபடியும் அவன் இழந்து போன அந்த சுதந்திரத்தை மனிதன் கையில் கொடுக்கவே அவர் என்ன பண்ணாரு? சிலுவைக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இப்பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவளோ அந்த கையெழுத்துக்கு அவன் உடன்பட்டவன் அல்ல, அவள் உடன்பட்டவள் அல்ல. இந்த கையெழுத்து ஒன்று இருக்குதே, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து. அப்போ என்னது? அது பாதாளம், நித்திய மரணம். அதுதான் கையெழுத்து. நாம் நித்திய ஆக்கினைக்குள்ளாக நாம்
அதுதான் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. அப்போ இயேசுவை யார் விசுவாசித்து வராங்களோ அவங்க இதற்கு உடன்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்? அவர் கையில் தான் இப்போ எல்லா அதிகாரமும் இருக்கிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் யார் கையில் இருக்கிறது? இயேசுவின் கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சாத்தான் கையில் எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாவற்றையும் இயேசு உரிந்து கொண்டார். எங்கே? சிலுவையிலே. ஆனால் தான் மத்தேயு 28:18 நாம் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிட்ட தான் இப்போ எல்லா அதிகாரமும் இருக்கிறது. வெளிப்படுத்தின 1:18 நாம் வாசிக்கிறோம், இதோ நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின 1:18 பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அவர் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்கு. அவர் கையில் தான் இப்போ எல்லாமே இருக்குது. எல்லா அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. அது எங்கே அவர் சாத்தான் கிட்ட பறித்தார்னு சொன்னால் சிலுவையில். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டணும். அதற்கு தான் நம்ம மேன்மை பாராட்டணும். நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைச்சிட்டாரு. இப்போ இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறவங்க தானே? நீங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்காமல் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள், இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்திருக்கலாம் இயேசுவை, இப்போ விசுவாசிங்க. அதனால் அவர் அவ்வளோ நல்லவர், அவ்வளோ அன்பானவர், அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பரிசுத்தர். அதனால் அவரை விசுவாசிக்காமல் வேறு யாரையுமே விசுவாசித்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. நிச்சயமே இருக்காது. ஒரு நிச்சயமே இருக்காது வாழ்க்கையில். அடுத்து நம்ம போகிற இடம் நமக்கு தெரிய வேணாமா? இங்கேயே உட்காந்துட முடியுமா? இது தற்காலிகம் தானே இந்த வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். இந்த பூமியை விட்டு போய் தானே ஆகணும். எங்கே போகிறோம்? இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் எங்கே போகிறோம் நமக்கு தெரியாது. இயேசுவை நம்ம விசுவாசிக்கலன்னு வைங்களேன், அடுத்த மரணத்துக்கு பிறகு நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோம், நம்ம மரணத்துக்கு பிறகு யார் கூட இருப்போம், எல்லாமே தெரியும். ஏன்? நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்து தான் கொலைச்சிட்டாரு, அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாரு. நம்ம அந்த கையெழுத்துக்கு இன்னும் உடன்பட்டவர்கள் அல்ல, நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்டணும் என்று பவுல் சொல்கிறார். அடுத்ததாக ஏன் மேன்மை பாராட்டணும்னா, நாம் அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டதற்காக. Hallelujah. Because he changed us into his image, we must glorify his cross. We must glorify only his cross and the work of the cross. The work of the cross is unlimited, incomprehensible. It is so vast that if you start to meditate this, the work of the cross by Jesus Christ, your entire life will go. Still you won't get it. உட்காந்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நான் தியானிக்க போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பித்தோன்னா வாழ்நாள் ஓடி போயிடும். ஆனாலும் நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ வாழும் இயேசுவின் சிலுவை. ஹல்லேலூயா. நம்முடைய இந்த மரண சாயலை எடுத்து போட்டு அவருடைய ஜீவ சாயலுக்கு ஏற்றபடி நம்ம மாற்றுறார். அதுதான் பாருங்க, கொலோசியர் 2:11-12 நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியம். ஞானஸ்நானம் நம்ம பெறும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதுதான் நீங்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்க. கொலோசியர் 2:11-12 பாருங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ என்னங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? விருத்த சேதனம் அடைகிறோம். என்ன விருத்த சேதனம்? பாவ சரீரம் களையப்படுகிறது. அதனால ஒரு விருத்த சேதனம் நடக்கிறது. பாவ சரீரம்னா இந்த சுயம், அதுதான் சுயம், செல்ஃப்.
இந்த பாவ சரீரம் தான் சுயம். அந்த சுயம் அந்த சுயம் அழுத்தப்படுகிறது, அந்த சுயம் என்ன பண்ணுது, மட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ உள்ளத்தில் ஒரு விருத்த சேதனம் நடக்கிறது. அப்போ ஞான ஸ்நானத்தினால நம்ம தண்ணீருக்குள்ளே போகும்பொழுது அவர் கூட அடக்கம் பண்ணப்படுறோம். அதிலே அதை விட்டு வெளியே வரும்போது அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல் அவருடைய சாயலில், உயிர்த்தெழுந்த சாயலிலே நாமும் எழுந்திருக்கிறோம். அதுதான். அதனால தான் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் அந்த ஞானஸ்நானத்துக்கு இன்னொரு பேர் வைக்கிறாரு, மறு ஜென்ம முழுக்கு என்று பேர் வைக்கிறார். இன்னொரு ஜென்மம் எடுக்கிறோம், மறு ஜென்ம முழுக்கு என்று பேர் வைக்கிறார். பாருங்க, நம்முடைய இந்த மரண சாயல் அவர் கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாம் எழுந்திருக்கும் போது உயிர்த்தெழுந்த சாயலில் எழுந்திருக்கிறோம். அப்போ ஞானஸ்நானம் எவ்வளோ முக்கியம். இதனுடைய அருமை தெரியாமல் எத்தனையோ பேர் எடுத்து பின்மாற்றமாய் போகிறதும், அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இஷ்டத்துக்கு உலகத்தின்படி வாழ்கிறதும், உலக சிற்றின்பதில் சிக்கியும் இயேசுவை விட்டு பின்மாற்றமாக போய் இயேசுவை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த ஞானஸ்நானத்தினுடைய மேன்மை தெரியவில்லை. ஞானஸ்நானத்தினுடைய மேன்மை தெரியவில்லை. அவருடைய சிலுவையினுடைய பெரிய அவர் சிலுவையில் சம்பாதித்த அந்த ரட்சிப்புக்கு பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம். அவர் சிலுவைக்கு போலனா நாம ஞானஸ்நானம் எடுத்துருக்க முடியாது. நாம ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அப்போ பாருங்க, அவர் சிலுவைக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா நமக்கு விமோச்சனமே கிடைக்காது, கிடைத்ததே இருக்காது. ஒரு ரட்சிப்புக்கு ஒரு வழியே இருந்திருக்காது. மனிதனுடைய ஜீவன், அவனுடைய வாழ்நாட்கள், அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியில தான் இருந்தது. என்ன ஆக போகுது நம்முடைய மரணத்துக்கு? ஏன்னா எல்லாம் சாகரான்னு தெரியுது, செத்து அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால தான் எல்லாரும் மரணத்தை பார்த்து பயப்படுறாங்க. இப்போவும் ஏன் பயப்படுறாங்கன்னா, மரித்த பிறகு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் உண்மையான இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். They know what will happen after their death. They know where they will go. They know with whom they will live. They know everything. அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். யார்கிட்ட போக போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எங்கே போகிறோம், எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் பயப்படணும்? போகிற இடம் தெரிஞ்சால் நான் ஏன் பயப்படணும்? பிரியமான தேவ ஜனமே, இது அவருடைய சிலுவையினால தான் நமக்கு கிடைத்தது இந்த பாக்கியம். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேன். நாங்கள் இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறோம்? சங்கீதம் 20:7-8 நம்ம வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்ம ரதங்களையும் குதிரை, நமக்கு திறமை, நம்ம ஆஸ்தி, நம்முடைய கல்வி, நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற பதவி, இதை குறித்து மேன்மை பாராட்டு இருந்தோம்னா கடைசியில் விழுந்துருவோம், முறிந்து விழுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு இருந்தோம்னா நிமிர்ந்து நிற்போம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம். பெரியவர்களே, நீங்கள் எதை குறித்து இன்றைக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் பணமா, உங்கள் கல்வியா, உங்கள் ஆஸ்தியா, உங்கள் செல்வமா, உங்கள் திறமையா, இதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? உங்கள் சரீர பலமா, எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. பிரியமானவர்களே, அவருடைய சிலுவை தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்று கொடுத்திருக்கிறது. அவருடைய சிலுவை தான் நமக்கு வாழுகிறதுக்கு அர்த்தமே பெற்று கொடுத்திருக்கிறது. அவருடைய சிலுவை தான் நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கு, அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. இப்போ நமக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோம் சொல்லி, நமக்கு தெரியும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி. யாராலே? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையாலே. அவர் இந்த சிலுவைக்கு போகாமல் இருந்திருந்தா சொன்னால் நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன் என்று பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, இந்த வேளையிலப்பா நீர் எங்களுக்காய் சிலுவையில் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாளிலே எங்களோடு நீர் ஆண்டவர் இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட எங்களோடு நீர் பேசினீரே உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே எதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டியிருக்கலாம், ஆனால் ஆண்டவரே இது முதற்கொண்டு உம்முடைய சிலுவை குறித்தே ஒவ்வொருவரும் மேன்மை பாராட்டும்படியாக நீர் அவர்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும், வல்லமையாய் அவர்களை எடுத்து உமக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.